வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்துக்கிட்டு ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்லன்னு ஒண்ணுமில்லாமயே ஆக்கணும் அப்படின்னாக்க கோமதிகிட்ட விட்டா போதும் அப்படிங்கிறது தான். கோமதியெல்லாம் வந்துட்டு நடிக்கிற ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு, "என்னம்மா ஒரு ஆக்ட்ரஸ், அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையாப்பா" அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு போற மாரி தான் வச்சிருக்காங்க. இந்த 2 பேரும் காதா காலாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. "அண்ணன காணோம், அண்ணன காணோம்னு" கதிரும் செந்திலும் உட்காந்துருக்காங்க. "இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, எங்கே போச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு அந்த பக்கம் புலம்புறாங்க. புலம்பிட்டு இருந்தாக்கா, "என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா வந்துக்கிட்டு, "என்னடா என்னடா நடந்துச்சு? எங்கடா போனான்? எங்கே போனான்னு தெரியலையேடா. கடையை மூடிட்டு அவரே வந்துட்டார். எங்கே போனான்னு தெரியலையேடா" அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, "அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ" அப்படிங்கிறாங்க. நம்ம கூட அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ உடனே தட்டில் வைக்கலாம். அப்படி இல்லை, தண்ணியை கிண்ணியை போட்டு பணம் அப்படின்னு ரகசியமாக பேசிக்கிறாங்க. அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பலாம் நினைக்கிறப்ப அவர் வந்துடுறாரு. வந்தோடனே வந்துக்கிட்டு, "ஏப்பா நீ சாப்பிடலையாப்பா" அப்படின்னு வந்துக்கிட்டு, "அரசி அப்படித்தான். அரசி, நீ வந்து வாழ்க்கையை கெட்டவ. வாழ்க்கையை தொலைச்சிட்ட நீயே. அதனால உங்க கூட நிற்கிறோம். நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம். உங்கள் கூட நிற்கிறோம்" அப்படின்னு சொல்லியே நீ நின்று அவங்கள படுக்க வச்சிட வேண்டியது. அப்படியே வந்துட்டு ரொம்ப தாங்குறேன்னு, "நீ ஸ்பெஷல்" அப்படின்னு சொல்லாங்க தெரியுமா? வழக்கமாக வந்துட்டு, "டேய் நான் நார்மலாக தான்டா இருக்கேன். நீ ஏன்டா என்னை கிறுக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்துக்கிட்டு சும்மா இருக்கிறவங்கள ஊதி ஊதி அக்கறை காட்டுறேங்கிற பேரில் ஓவர் ஆக்ஷன் பண்ணி கெடுத்து போடுறது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தான் சரவணன் பண்ணுறாங்க. "சரவணா சாப்பிட கூப்பிடுப்பா" அப்படின்னா, "நீ போம்மா, நாங்கள் கூப்பிட்டு வரோம்மா அண்ணனை, நாங்கள் பேசி சாப்பிட கூப்பிட்டு வரோம்மா" அப்படிங்கிறாங்க. அங்கே அவங்களும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. மயிலக்காவும், "நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள்" அப்படின்னாக்கா அங்கே போனாங்க. மயிலக்கா வந்துட்டு, "மாமா வந்துட்டீங்களா மாமா" அப்படின்னு இங்கேயே வந்து சொன்னாங்க. உடனே வந்துட்டு ஓடுன்னு விரட்டி விட்டான். அப்புறம் போனாக்கா அந்த பொண்ணு அழுகுது. ஆனால் முழு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதான், இவ்வளவு லாங் ஷாட்டு அழுகையை கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிட்டு, அந்த வாய்ஸ் யார், அந்த பொண்ணோட வாய்ஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் நம்புகிறேன் நான். அந்த வாய்ஸில் இருக்க மாடுலேஷன், ஆண்ட்ரியா பாடுற மாதிரி 2, 3 வாய்ஸ்லாம் ஒரே இடத்துல வருது. அப்படிலாம் பேசி அழுது கண்ணீர் விட்டு கதறி அது பண்ணது கேவலமான ஒரு மயில் அப்படின்னா கூட, அந்த மயிலா நடிக்கிற பொண்ணு அந்த ரோல் வந்து பண்ணுச்சு. அது எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிங் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. இன்றைக்கும் அதே தான். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்துட்டு இவ்வளவு அழுகையா அப்படின்னு படும்போது, அப்போ கூட வந்து, "நான் தப்பு பண்ணலையே மாமா, நான் என்ன சொல்லி எனக்கு புரியவே இல்லை" அப்படிங்கும்போது தான், நீ ஏமாத்துறேன்னு சொல்கிறான், நீ ஏமாத்திருக்கேன்னு சொல்கிறான், இன்னும் 2 இன்னும் வயசு ஏமாற்றம் வச்சுருக்கிற, நகை ஏமாற்றத்தை வச்சுருக்கிற, இன்னும் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு புரியவே இல்லை மாமானா, யாருக்கு புரியுதுலையோ புரியலையோ, "மயில் உனக்குமா புரியலை" அப்படின்னு கேட்ட மாதிரி, "உனக்கு தெரியாதா? அவன் கோவப்படுறதுக்கு காரணம் அப்படி தானே. நான் பல பொய் சொல்லியிருக்கிறோம். இதையும் பொய்ன்னு நம்பினானோ அப்படின்னு நினைக்க தோணாதா? இவன் வர்றதுக்கு முன்னாடி தோணும், ஐயோ இப்படி நினச்சி போடுவாருன்னு." அது மனுஷர் யோசிப்பாங்கள்ல, அந்த யோசனை பற்றியெல்லாம் அந்த பாண்டியன் ஸ்டோரில் கவலையே இல்லை. அக்கறை காட்டுறேங்க வேண்டியதான். கடைசியில் அவன் காதை பொத்திட்டு, "தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பொய் சொல்லாத கப்பி பக்கி" அப்படின்னு வெட்டி விட்டான். எனக்கு எனக்கு என் மேலே அக்கறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருந்தாக்க முதல்ல என்னை மனுஷனாக மதித்து என்னை முதல்ல புலம்பாமல் விடு அப்படின்னு படுத்துட்டான். இந்த பக்கம் வந்துட்டு கதிர் வந்துக்கிட்டு வழக்கம் போல் போயிட்டு, "அண்ணன் பாவம் இப்படி அழுததே இல்லை, அண்ணன் இப்படி வருத்தப்பட்டதே இல்லை" அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. காலைல எழுந்துச்சு போகும்போது மயில் வந்துட்டு, "என்னம்மாம்மா நேற்றுக்கு வந்து கொஞ்சம் கோவத்தில் தானே சொன்னீங்க" அப்படின்னு. அப்போ வந்துட்டு, "கோவத்தில் அது நிஜமாக தான் சொன்னேன் நான். உன்னை மாதிரி ஒரு ஆளை உலகத்திலே பார்க்க முடியாது" அப்படின்னு. எங்கள் அம்மா மேலே சத்தியம், உங்கள் அப்பா உடனே நம்ப முடியும், ஒரு சத்தியத்தை நம்ப வைக்கி, "இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பிள்ளை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டியா" அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அழுகையும் கண்ணீரும் கதறலும் குப்தமும் கூட்டமும் இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் எவனுக்குமே இது கேட்கலைங்கிறது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யாராவது அங்கே கோவமாக பேசுகிற, "என்ன பேசுகிறாங்க" அப்படின்னு கதவுக்கு முன்னாடி நிற்கிற மிஸ்டர் பாண்டியனை காணோம். அண்ணனை உள்ளார அனுப்பிடாமல், "அண்ணன் என்னடா உள்ளார கத்திக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு வர்றதுக்கு அண்ணன் தம்பிகளை காணோம். "என்னம்மா போங்கப்பா"